பென்ஸ்னா எங்க இருந்து இது எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட ஆக்சென்ட்லாம் பார்க்கும்போது ஜான் ஜெபராஜோடைய ஆக்சென்ட் இருக்கும். பேசுறது எல்லாமே வந்து என்னன்னா ஜஸ்டினுடைய டீச்சிங்ஸ் அப்படியே வந்து இருக்கும். ஒரு காரியத்தை வந்து புரிஞ்சுக்கணும், நான் வயசுக்கும் வந்து மரியாதை கொடுக்குறேன். ஆனா அவர்கள் வசனத்தை மாத்தி குழப்பி வந்து பேசி ஜனங்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உண்மையான தெய்வத்தை மாற்றி வேற ஒரு இயேசுவை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு போதனைகளை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை மாற்றி தேவையில்லாத காரியங்களை தேவனை குறித்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீ நீதிமானா மாத்திட்ட, நீ பாவம் செய்ய மாட்டியா? தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். இப்போ கத்துக்குட்டி பேசுறதுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேசி 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பேசினா ஜனங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க, க்ரௌட் புல்லிங் டெக்னிக், இது எல்லாமே கத்துக்க வச்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அது சோசியல் மீடியால நிறைய பேர் திட்டுறாங்க, ஆனா லைக்கும் போட்டுருக்காங்க. அப்ப எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் என்னடானா சினிமா பாட்டை பாடி அதை கம்யூனியனுக்கு